தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லாமியுடன் தொலைபேசி வாயிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரிட்டன் வெளியுறவுத்துறையுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதை மையமாக கொண்டு விவாதங்கள் இருந்ததாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டன் வெளியுறவுத்துறையுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆண்டன், சொல்லுங்க. பிரிட்டன் வெளியுறவுத்துறையுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதன் முழு விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. தற்பொழுது அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அமைச்சக ரீதியிலான நடவடிக்கைகள் ஒவ்வொன்றாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒருபுறம் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மறுபுறம் போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு மக்களை தயார்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்பொழுது ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் தெரிவித்திருக்கிறது என்னவென்றால், இது மதியம் இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியுடன் தொலைபேசியில் பேசியதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். அவர்களுடைய விவாதங்களானது பயங்கரவாதத்தை எதிர்ப்பதை மையமாக கொண்டிருந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கின்றார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பது என்று சுட்டிக்காட்டும் பொழுது பயங்கரவாதத்திற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தொலைபேசி உரையாடல் மூலம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவுடைய அந்த தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு தற்பொழுது அனைத்து நாடுகளுமே கிட்டத்தட்ட ஆதரவு தெரிவித்து வருகின்றன. ஏற்கனவே அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிராக தற்பொழுது தொடுத்திருக்கக்கூடிய போருக்கு அவர்கள் ஆதரவினை தெரிவித்திருக்கின்றார்கள், பாராட்டினை தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கிலாந்து தரப்பிலும் தற்பொழுது தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை தொடர்பாக விவாதித்ததாக தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக எந்த விதமான சகிப்புத்தன்மையும் இருக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்தியா நடத்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் தற்பொழுது ஆதரவு கிடைத்த வண்ணம் இருந்து வருகின்றது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்.